Endeavour 550 SD TMT bars with USA technology. Rublex Rockford Paints தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு. ப்ளூ கிரீன் ஆல்கேன்றது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. நாசா விண்வெளிக்கு போற வீரர்களுக்கு விண்வெளியில வளரக்கூடிய உணவு ஸ்பைருலினான்னு சொல்லக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே. ஒரு 1000 கிலோ காய்கறிகள் இருக்கிற சத்து 1 கிலோ ஸ்பைருலினான் இருக்கு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு. கேன்சர் 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 அதுல குறிப்பாக வாய் மற்றும் ஓரல் கேன்சர் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் நிறைய கூல் லிப்ஸ் வைக்கிறாங்க, நிறைய பான் பராக் போடுறாங்க, நிறைய ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அவங்களோட வாயிலெல்லாம் அது வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உணவு பழங்குடி மக்கள் அவங்களுக்கு பஞ்சத்துல சாப்பாடு கிடைக்காதப்ப ஒரு பஞ்ச காலத்துல எலிய கூட உணவா சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க சில நாடுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ட உணவு ஒண்ணுதான் இந்த ஸ்பைருலினா. அசிடெக்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பழங்குடி மக்கள் பஞ்சத்துல சாப்பிட்ட ஒரு உணவு. அந்த உணவு இப்போ உலகம் முழுக்க மிகப்பெரிய மார்க்கெட்டா டிடாக்சிஃபிகேஷன் சொல்லி இந்த உணவை ரொம்ப எடுக்கிறாங்க. ப்ளூ கலர்ல இருக்கும், அது அவ்வளோ அழகா இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஃபைகோசைனின் அப்படின்ற இன்கிரிடியன்ட் தான் அதுதான் அந்த ப்ளூ கலர் கொடுக்குது. அந்த ப்ளூ கலரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சீக்கிரம் முடி நரைக்கிறதோ, உடம்புல வெண்புள்ளிகள் வருதோ, உடம்புல எல்லாம் வெள்ளை வெள்ளை புள்ளி ரெட் குட்டி குட்டி எல்லாம் வரும், அதெல்லாம் ஏஜிங் ப்ராசஸ். இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த மொத்த பிளானட்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்டுபிடிச்சது இந்த ஸ்பைருலினா. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, எங்கெல்லாம் கதிர்வீச்சு ஆகுதோ, ரேடியேஷன் ஆகுதோ, எங்கெல்லாம் நம்ம ஃபோன் ரொம்ப யூஸ் பண்றோமோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகிற இடத்துல டிஎன்ஏ டேமேஜ் ஆகும். டிஎன்ஏ டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு கேன்சர் வரலாம். இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்பைருலினாவை கொடுக்கணும். ஒரு மீனோட லிவர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் காட் லிவர். அந்த மாதிரி அந்த எண்ணெய் எடுத்து கேப்சூல் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி எப்படி மஷ்ரூம் காளான் இயற்கையா விளையக்கூடிய ஒரு ஃபங்கஸ், அந்த மாதிரி இயற்கையா வளரக்கூடிய ஒரு பாசி தான் ஸ்பைருலினா. பிகை நூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஆஷா லெனின் இருக்காங்க. ஸோ அவங்க பேர் சொன்ன உடனேவே நம்முடைய பாரம்பரிய உணவுகள் நிறைய விஷயங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக உடம்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அந்த நச்சுத்தன்மையெல்லாம் போக்குறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். அண்ட் அதை தாண்டி ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொன்னாலே கண்டிப்பாக அவங்ககிட்ட ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறதா இருக்கோம். ஸோ மேடம் கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேடம். நான் சொன்ன மாதிரி அந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னாலே டக்குன்னு உங்கள் ஃபேஸ் தான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இன்னைக்கு என்ன பேசுறதா இருக்கும் மேடம்? என்ன நிறைய உணவுகளை நம்ம மறந்துருக்கோம், அந்த பாரம்பரியம் அப்படின்றதெல்லாம். பாரம்பரியம் தாண்டி அசிடெக்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பழங்குடி மக்கள் பஞ்சத்துல சாப்பிட்ட ஒரு உணவு. அந்த உணவு இப்போ உலகம் முழுக்க மிகப்பெரிய மார்க்கெட்டா, அதுவும் இந்த கோவிட் டைம்ல கொரோனாலேருந்து மீண்டவங்க, கொரோனா வராமல் தற்காத்துக்கிறதுக்கு எல்லாமே டிடாக்சிஃபிகேஷன் சொல்லி இந்த உணவை ரொம்ப எடுக்கிறாங்க. என்ன உணவு அப்படி எதுக்கு எதனால இந்த உணவை நான் முதல்ல போய் ரீச் பண்ண அப்படின்னு சொன்னால், ஒரு ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்ன்றது எல்லாருமே பண்ண ஆரம்பித்தோம் இந்த கோவிட் டைமில். அப்படி பண்ணும்போது பார்த்தா எனக்கு விட்டமின் டி வெறும் 9 இருந்தது. நார்மலாக விட்டமின் டி 30லேருந்து 100 இருக்கணும். டாக்டர்ன்றனால நம்மளுக்கு அதை பற்றின சீரியஸ்னஸ் மெடிக்கல் எல்லாமே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தா காலையில் பிஃபோர் சன்ரைஸ் நாங்கள் ஓபிக்குள்ளே போயிடுறோம். சன்செட்க்கு அப்புறம் தான் ஓபி விட்டு வெளியே வரோம். ஸோ ஆப்வியஸாக சன்லைட் எக்ஸ்போஷர் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணணும், விட்டமின் டி எந்தெந்த உணவில் அதிகமாக இருக்குது, எந்த உணவு எடுத்துக்கிட்டால் நான் என் உடம்புல விட்டமின் டியை பேலன்ஸ் பண்ணலாம். ஏன்னா முன்னாடிலாம் மேலை நாடுகளில் ஃபாரினர்ஸ் கோவா பீச்சஸ்லலாம் கொஞ்சம் ட்ரெஸ் போட்டுட்டு வெயில் உடம்புல படணுன்றதுக்காண்டி விட்டமின் டி அவ்வளோ முக்கியம், எலும்புகள் ரொம்ப வீக் ஆயிடுது, நிறைய நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டியை தேடினாங்க. அந்த மாதிரி நான் தேடும் போது இந்த உணவு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். இந்த ஒரு உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மரங்களும் செடிகளும் இலைகள் குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளியிலேருந்து விட்டமின் டியை உறிஞ்சி உணவு தயார் பண்ணுது. இது எல்லா குழந்தைங்களுக்கு கூட தெரியும். சூரிய ஒளியிலேருந்து விட்டமின் டியை உறிஞ்சி தான் இலைகள் உணவு தயாரிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி நான் தேடும் போது ஒரு உணவு இப்போது ஆப்பிள் மரம் வெயில் இல்லாத இடத்துல கூட வரும், நிழலில் தான் வரும் ஆப்பிள் மரம். வெயில் இல்லாத இடத்துல கூட சில மரங்கள் வளரும். ஆனால் இந்த உணவு வெயில் இல்லாத இடத்துல வளரவே வளராது. இது அவ்வளோ விட்டமின் டியை உறிஞ்சிக்கும். வெயில் இது கண்டிப்பாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க எல்லாருமே யோசிச்சு பார்த்தோன்னா தண்ணி இருக்கணும், வெயில் இருக்கணும் இது வளர்றதுக்கு.
நம்ம வந்து SRK கொஞ்சம் கொஸ்டின் கேட்போம். தண்ணி இருக்கும், வெயிலும் வேணும், அப்பதான் இந்த இந்த உயிரினம் வந்து வளரும் அப்படின்னு சொன்னா அதிகமான அளவுக்கு அது கிரீன் கலர்ல இருக்கும், குளோரோஃபில் நிறைய இருக்கும். எந்த இடத்துல வந்துட்டு தண்ணி இருந்தாலும் சரி வெயில் இல்லைன்னா இந்த இந்த தாவரம் வரவே வராதுன்னு சொன்னா அது என்ன சொல்வீங்க நீங்க? பாசி. பாசி பாசி வந்துட்டு பாசி பிடிக்கணும்னா தண்ணி இருக்கணும், வெயில் படணும். அதில் ப்ளூ கிரீன் ஆல்கேன்றது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. எப்போன்னா 1980களில் வந்துட்டு நாசா வந்து விண்வெளிக்கு போகிற வீரர்களுக்கு வந்துட்டு விண்வெளியில் வளரக்கூடிய உணவு, அதாவது விண்வெளியில் போய் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும், அங்கே வளரவும் செய்யணும் அந்த உணவு அப்படின்னு சொல்லி இந்த பாசி ஸ்பைருலினான்னு சொல்லக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே. எல்லாருக்குமே ஸ்பைருலினானா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம், நிறைய மார்க்கெட்டில் கூட அது ரொம்ப விலை அதிகமாக வியாபாரத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, எப்படி அது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா, ஒரு 1000 கிலோ காய்கறிகள் இருக்கிற சத்து 1 கிலோ ஸ்பைருலினான் இருக்குன்னு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு, இது வந்து இந்த மாதிரி போகிறவங்களுக்கு இங்கே இருக்கிற உணவு, இப்போ நம்ம ஃபாரினில் போனால் கூட சரி, வெளிநாடுகள் இருக்கிற நம்மளுடைய உறவுகள் கூட பதப்படுத்தின உணவு தான் கிடைக்கிது, அது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு இருக்குது, அப்போ இயற்கையானதே கிடைக்கலையே, எல்லா சத்து போஷாக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பைருலினால் வந்துட்டு அவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இதை எடுத்தாங்க. இது எனக்கு எப்போ ரொம்ப சென்சேஷனாக நான் ஃபீல் பண்ணேன்னா, 1974 முதல் உலக உணவு கான்ஃபரன்ஸ், ஃபுட் கான்ஃபரன்ஸ், வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஃபுட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் இந்த என்டையர் பிளானட்டில் இருக்கிற ஒன்லி ஃபுட் விச் இஸ் ஹை இன் நியூட்ரிஷன் வந்து ஸ்பைருலினான்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த பிளானட்லேயுமே ஸ்பைருலினா தான் ஒரு முக்கியமான உணவு. அப்படியே அள்ளி அள்ளி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு சாப்பாடு. அப்படி என்ன இந்த ஸ்பைருலினா இருக்கும்? அதான் கேட்குறேன் மேடம், நீங்கள் சொல்லும்போதே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அது சாப்பிட்டா என்ன? ஏன்னா சாதாரண பீப்புள்ஸ் கூட தெரியல. ஆனால் அசிடெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள், அவங்களுக்கு பஞ்சத்தில் சாப்பாடு கிடைக்காதப்ப, நம்மலாம் இப்போது பஞ்சத்துலலாம் வந்து மூக்கிரட்டை இந்த மாதிரி கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றி விளையிற காய்கறிகள் எடுத்து சமைப்பாங்க தெரியுங்களா, ரொம்ப கஷ்டத்துலலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு பஞ்ச காலத்தில் எலியை கூட உணவாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க சில நாடுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ட உணவு ஒன்று தான் வந்து இந்த ஸ்பைருலினா. ஆக்சுவலி மேலே சேட்டலைட்லேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தால் ஹிமாலயாஸ் அந்த ரேஞ்சஸ்லாம் இருக்கும், அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும், அது அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே எடுத்திங்கன்னா என்னென்னா, அந்த ப்ளூ கலர் எல்லாமே பச்சை கலரில் தானே இருக்கும். இது மட்டும் ஏன் ப்ளூ க்ரீன் ஆல்கே சொல்கிறோம்? அந்த ப்ளூ கலருன்றது வந்து அந்த ஃபைகோசைனின் அப்படின்ற ஒரு அதில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தான், அதுதான் வந்து அந்த ப்ளூ கலர் கொடுக்குது. அந்த ப்ளூ கலரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா பிளான்ட்டுமே க்ரீன் கலர் குளோரோஃபில் வந்து விட்டமின் டி அப்சர்வ் பண்ணுது. ஆனால் இந்த ப்ளூ கலர் வந்து சன்லைட் ரொம்ப ஷேட் கம்மியாக இருக்கும்போது, அதாவது சூரிய உதயத்தப்பையும் சூரிய அஸ்தமனத்தப்பையும் அப்சர்வ் பண்ணுது. அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தப்போ தான் விட்டமின் டி நிறைய இருக்கும். அதனால தான் குழந்தை பிறந்த உடனே காலை வெயிலில் போடுவாங்க இல்லையா, அவ்வளோ உரியுது விட்டமின் டி. அப்போ இது சாப்பிடும்போது என்ன ஆகுனா, விட்டமின் டி ரிச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்காண்டி தேடினேன். ஸோ எனக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது, நான் விட்டமின் டி உள்ள ஒரு உணவை நிறைய எடுத்துக்கணும். அப்போ விட்டமின் டி கம்மியாக இருந்தால் என்ன ஆகுது, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் சீக்கிரமாக முடி நரைக்குது. ஏன்னா விட்டமின் டி தான் நம்ம தோலில் பட்டு மெலனின் பிக்மெண்ட் உற்பத்தி ஆகி எனக்கு வந்து கரும்புள்ளிகள் உடம்புல படணும். ஸோ இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்களுக்கெல்லாம் சீக்கிரம் முடி நரைக்கிறதோ, உடம்புல வெண்புள்ளிகள் வர்றதோ, நம்ம தாத்தா பாட்டிலாம் வயசானவங்க வீட்டில் பார்ப்போம், உடம்புலலாம் வெள்ளை வெள்ளை புள்ளி ரெட் குட்டி குட்டிலாம் வரும். அதெல்லாம் ஏஜிங் ப்ராசஸ். நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மொத்த பிளானட்லேயும் எத்தனையோ காயக்கல்பம்னு சொல்லுவாங்க, சித்தர்கள் மருந்துன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம் அப்படின்லாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் மட்டும் இல்லை, நாசா விஞ்ஞானிகள் உட்பட கண்டுபிடிச்சது இந்த ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினால இது வந்து உணவாகவே எடுத்துக்கலாம், மாத்திரையாக கிடைக்கிது, ஹோமியோபதியில் மருந்தாக இருக்குது, ஆயுர்வேதாவில் மாத்திரையாக இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, டேரெக்டாக அந்த பவுடரோ இல்லை மெடிசனோ சாப்பிடுமோ ஓகே, அந்த கேப்சியூல்ஸில் சாப்பிடும்போது அந்த மேலே இருக்கிற ஓடில் வந்துட்டு என்னதான் பன்னியோட கொழுப்பில் செய்கிறாங்கனாலும் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ நான் டேரெக்டாக எடுத்துக்க தான் சொல்லுவேன், இல்லை ஹோமியோ மெடிசனாக எடுக்க சொல்லுவேன். இந்த ஸ்பைருலினா வந்து கேன்சர், அதாவது உங்கள் உடம்புக்கு ஒரு pH இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். உடம்புக்குன்னு ஒரு pH இருக்குது, பாடிக்குன்னு. அந்த pH வந்து எவ்வளோனா, ஒரு ஹியூமன் பாடியோட pH வந்து 7.3 to 7.5. 7 கீழே pH இருக்குன்னா அது வந்து அசிடிக், அதாவது காரத்தன்மை. 7.5க்கு மேலே இருக்குன்னா அது ஆல்கலைன், அமிலத்தன்மை. ஆனால் இப்போ என்னோடய வயிற்றுக்குள்ளே pH எப்படி இருக்கணும், அசிடிக்காக இருக்கணும். அப்போ தான் நான் சாப்பிடலாம் செரிக்க முடியும், அசிடிக்காக இருக்கணும். ஆனால் இப்போ நான் என் உடம்புல நிறைய அசிடிக் இருக்குன்னா உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் கம்மியாயிரும். ஏன்னா அசிடிட்டி, ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சும்மா ஆசிட் வந்து இது பண்ணும். இப்போது ஆக்சுவலி
உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஓட்டோ பிராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் இருக்கார். 1921 நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு அப்படின்னா கேன்சர் பற்றின நிறைய ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் வந்து என்னை ரொம்ப சுண்டி இழுத்துச்சுன்னு சொல்லலாம். அதில் என்ன முக்கியமாக அப்படின்னா, அந்த ஓட்டோ பிராட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு உடம்பு ஆல்கலைனாக இருக்கோ அந்த இடத்துல கேன்சர் செல்ஸ் வளர வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் உடம்புல வந்து அசிடிக்காக இருக்குன்னா ஆக்சிஜனை சாப்பிட்றோம், நிறைய கேன்சர் வருது. குழந்தைங்க, சின்னவங்க, ஃப்ரெண்ட்ஸு, வயசு வித்தியாசம் இல்லாமல் கேன்சர் கேன்சர் கேன்சர்னு. அதில் குறிப்பாக வந்துட்டு வாய் மற்றும் ஓரல் கேன்சர் பார்த்திங்கன்னா இந்த மியூக்கஸ் மெம்பரேன். இப்போ பசங்கள்லாம் நிறைய கூல் லிப்ஸ் வைக்கிறாங்க, நிறைய பான் பராக் போடுறாங்க, நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அவங்களோட வாயிலெல்லாம் அது வைக்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உணவு வந்து ஸ்பைருலினான்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து இந்த டோட்டல் பிளானட்லேயே the only alkaline food வந்து ஸ்பைருலினான்னு சொல்கிறாரு. ஸ்பைருலினாவுடைய pH வந்து 8.5 to 10.5. 8.5 to 10னா அது சாப்பிட சாப்பிட என்ன பண்ணோம், என் உடம்புல எங்கெல்லாம் அசிடிக்காக இருக்கோ, இப்போது ரேடியேஷன் வருது, ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஃபோன் யூஸ் பண்ணோடனே என்னோடய உடம்புல வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் என்னோடய ஆக்சிஜன் கம்மியாகுது, அங்கே இருக்க ஆக்சிஜன் இது உரியுதுன்னு வச்சுக்கோங்க, காமன் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி. அந்த மாதிரி ஆகுதுன்னா அந்த இடத்துல இது போய் திருப்பி அசிடிக் ஆகுது அந்த இடம். அப்போ எனக்கு கேன்சர் செல்ஸ் வளரலாம். எங்கெல்லாம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, எங்கெல்லாம் கதிர்வீச்சு ஆகுதோ, ரேடியேஷன் ஆகுதோ, எங்கெல்லாம் நம்ம ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறோமோ, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகிற இடத்துல டிஎன்ஏ டேமேஜ் ஆகும். டிஎன்ஏ டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு கேன்சர் வரலாம். அப்போ எனக்கு இது ஆகக்கூடாதுன்னா நான் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அப்போ நான் ஸ்பைரல் நான் எடுத்துக்கும் போது எனக்கு அந்த இடத்துல இருக்கிற அசிடிட்டியை குறைச்சி ஆல்கலினிட்டியை கூட்டுது. ஸோ இந்த ஆல்கலினிட்டி என்ன பண்ணும், இந்த ஆல்கலினிட்டி வந்து என்னுடைய கேன்சர் செல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது இல்லாமல், இப்போது நிறைய கூல் லிப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, இல்லை ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு போதைப் பொருளுக்கு அடியாகிறாங்க, ஒரு குடிப்பழக்கத்துலேருந்து ஒரு சிகரெட் பழக்கத்துலேருந்து என்னோடய பிள்ளைகளோ என்னோடய தலைமுறையோ அவங்கள நான் காப்பாற்றணும். என் வீட்டு பையன் அவனை அப்போ நான் அந்த கேன்சர் செல்ஸ் வளராமல் தடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்பைருலினாவை கொடுக்கணும். மேடம், இப்போது நிறைய விஷயம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதோடைய அந்த வேல்யூ என்ன அப்படின்றது நல்லாவே புரியுது. இப்போ நீங்கள் உங்களோட ஒரு நீடுக்காக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதை டெஸ்ட் பண்ணுறீங்க, எப்பவும் போல் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி இதை நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய விட்டமின் டி அளவு வந்து 9லேருந்து 30க்கு ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு நான் இப்போ இன்டர்வியூஸில் என்ன பழைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே ஒரு டிமார்கேஷன் தெரியும், இங்கே ஒரு கலர், இங்கே வந்து கொஞ்சம் லைட் டல் கலர், இதை வச்சு தான் விட்டமின் டி கண்டுபிடிச்சேன். கம்மியாக இருக்கணும், ஏன்னா எனக்கு டேரெக்டாக நான் கவனிக்க மாட்டேன்னு, நான் என்னோட வீடியோ திருப்பி பார்க்கும்போது என்ன இங்கே ஷேட் மாறி இருக்கேன்னு. அப்போ ஆக்சுவலி சீக்கிரமாக முடி நரைக்க ஆரம்பிச்சிது. அப்போ விட்டமின் டி கம்மியாக இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சது. அப்போ நான் ஸ்பைருலினா ஹோமியோவில் மெடிசனாக இருக்குது, நான் மெடிசனாக எடுத்துக்கிட்டேன். அதில் ஆக்சுவலி நிறைய இதில் வந்து உங்களுக்கு தெரியும், டோகோசோ ஹெக்ஸானிக் ஆசிட் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, ஆனால் டிஹெச்ஏ அப்படின்னா தெரியும்ல, டிஹெச்ஏவோட விரிவாக்கம் தான் டோகோசோ ஹெக்ஸானிக் ஆசிட். அது எல்லா இதுலேயும் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது, இப்போ காம்ப்ளானில் இருக்குது, ஹார்லிக்ஸில் இருக்குது, ஏதாவது ஒரு உணவில் இருக்குன்னு விளம்பரத்தில் நம்ம பார்ப்போம்ல, டிஹெச்ஏ இதில் நிறைய இருக்குது, மூளைக்கு நல்லது, டிஹெச்ஏ நல்லா இருக்குன்னு. ஆக்சுவலி அந்த டோகோசோ ஹெக்ஸானிக் ஆசிட் மொத்த ஸ்டோர் ஹவுஸ் வந்து ஸ்பைருலினா. அப்போ நான் அது நிறைய எடுக்கும் போது அல்சீமஸ் டிசீஸ், பார்க்கின்சன், நான் அதை மருந்தாக கொடுப்பேன். யாருக்குன்னா இந்த மாதிரி நினைவாற்றல் கூட்டுறதுக்கு, அப்புறம் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்பைருலினா என்ன பண்ணுது அப்படி என்ன இதில் முக்கியம், நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, ரேடியேஷன் தடுக்க இந்த நெகட்டிவ் அந்த இதை ஃபுல்லாக இது பண்ணுதா, அது மட்டுமா அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. என் உடம்பை சுத்தம் பண்ணணும், என் கிட்னியை சுத்தம் பண்ணணும், என் லிவர் சுத்தம் பண்ணணும், டிடாக்ஸ் பண்ணணும், நிறையலாம் வேணாம், வெறும் ஸ்பைருலினா எடுத்தால் டிடாக்ஸ் ஆகுது. எப்படி டிடாக்ஸ் ஆகுது அப்படின்னா, என் உடம்புக்குள்ளே போயிட்டு உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் மெட்டல்ஸ், மெர்க்குரி, லெட், ஜிங்க், ஆர்சனிக் என்னன்னாலும் சரி, என் உடம்புல இருக்கிற மெட்டல்ஸில் இது வந்து ஒரு கீலேட்டிங் ஏஜென்ட், சிஹெச்இ, சீலேட்டிங்னு சொல்லலாம், கீலேட்டிங்னு சொல்லலாம். அது வந்து என்ன பண்ணுன்னா, நான் டிடாக்சிஃபிகேஷனுக்கு இதுதான் கொடுப்பேன் முக்கியமான மெடிசனாக. இது வந்து ஒவ்வொரு மெட்டல்ஸ் மேலே போய் உட்காந்து என் உடம்பு கோயில் நேராக கூட்டிகிட்டு வந்து வாசப்படியில் விட்டுருது, என் உடம்பை சுத்தம் பண்ணுது. இந்த மாதிரி உடம்பை டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு டிடாக்ஸ் பண்ணுறவங்கன்றவங்க சீக்ரெட்டாக வெளியே சொல்லாமல் இதுதான் கொடுக்க முடியும். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்குது ஸ்பைருலினா. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ மீன் எண்ணெய் மாத்திரைலாம் மார்க்கெட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்களே, காட் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ். காட் லிவர் ஆயில் கேப்சூல் என்னது, காட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ், ஒரு மீனோட லிவர்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் காட் லிவர். காமன் பீப்புள்னா அது வந்து ஒரு பிராண்ட் நினச்சிக்குவாங்க. காட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபிஷ். அந்த மாதிரி அந்த எண்ணெய் எடுத்து கேப்சூல் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா,
அதே மாதிரி எப்படி மஷ்ரூம் காளான் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு ஃபங்கஸ், அந்த மாதிரி இயற்கையாக வளரக்கூடிய ஒரு பாசி தான் ஸ்பைருலினா. அது ப்ளூ கிரீன் எடுத்துக்கிறது மேடம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது அப்படின்னு. இப்போ பப்ளிக் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துக்கலாம் அதை? ஆக்சுவலி ஸ்பைருலினா வந்து ஆயுர்வேதெல்லாம் மாத்திரையாக கிடைக்கிது, சூரணமாக கிடைக்கிது, பொடியாக கிடைக்கிது. ஹோமியோவில் நான் மெடிசனாக கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் கொடுக்குறது 100% பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போ அதை பற்றி ரொம்ப பேசணும்னா அது மெடிசன் மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிரும். இல்லை, ஆனால் இந்த பாடிக்கு இவ்வளோதான் எடுத்துக்கணும்ன்ற அதெல்லாம் டோசேஜ்லாம் நான் சொல்லிட்டு அப்புறம் என் வேலை யார் பார்ப்பாங்க? அதெல்லாம் காமனாக பேசிக்காக ஸ்பைருலினா வந்துட்டு ஆக்சுவலி இப்போது திரிப்பலா சொல்லணும், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். கடுக்காய் வந்து மார்க்கெட்லேயே கிடைக்கிது, ஆனால் அளவு ப்ரொபோர்ஷன் தெரியாது. அது திரிப்பலா சொல்லணும் டேப்லெட்டாக எடுத்துக்கணும் இல்லையா. திரிக்கடுகம் வந்துட்டு என்னது, திப்பிலி, அந்த மாதிரி மிளகு, ஒவ்வொன்று விஷயத்துக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி ஸ்பைருலினாவும் ஆயுர்வேதா, இதெல்லாமே ஆயுர்வேதா ஷாப்பில் தான் வாங்குவீங்க, பவுடர்ஸாக வாங்குவீங்க. அதை வாங்கி ஒவ்வொரு டேப்லெட்டாக சாப்பிடலாம். ஆனால் கேப்சியூலில் எனக்கு பெரிய உடன்பாடில் அந்த ஓடு வந்து நம்மளோட குடல் டைஜஸ்ட் ஆகுமா. நான் எப்பயுமே எனக்கு 100% நான் யூஸ் பண்ணுற விஷயத்த சொல்வேன், நான் யூஸ் பண்ணால் சொல்ல மாட்டேன். அதனால் அது பவுடராக இதுவாகவே கிடைக்கும். நான் ஜென்ரலாக ஹோமியோ டாக்டர்ஸ்னால் நாங்கள் அதை மெடிசனாகவே கொடுப்போம். 100% அதோட டேரக்ட் எஃபெக்ட் போகும். ஏன்னா pH 10 மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல இல்லை. ஏன்னா அந்த ஸ்பைருலினாலேயே நிறைய கலப்படம் ஆகலாம், நச்சுக்கள் இருக்கலாம். அதில் வந்துட்டு நோய் தொற்று, கிருமி தொற்று இருந்து அது முழுசாக உடம்புக்கு போகாமல் இருக்கலாம்ல. அதனால் எடுக்கும்போது எப்போயுமே வந்து கரெக்டாக டாக்டரோட அட்வைஸோடு எடுக்கணும். ஆனால் இதை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஸோ சாதாரணமாக ஒரு கிராமங்களில் கூட இப்போ நிறைய டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸாக அதிலெல்லாம் கூட ஸ்பைருலினா கேப்சூல்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காலாம் இருந்தது. நிறைய பேர் கேன்சருக்கு, குறிப்பாக கேன்சருக்கு, கிட்னி ஃபெயிலியருக்கு நிறைய பேர் இதை உணவாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா இதில் இல்லாத விட்டமினும் இதில் இல்லாத மினரல்ஸுமே இல்லை. நான் தான் சொன்னேன், 1000 கிலோ ஒரு காயில் இருக்கிற ஒரு சத்து வந்து 1 கிலோ ஸ்பைருலினால இருக்குது. இது 1 கிலோ எடுத்துகிட்டு நாசா வந்து நீங்கள் போகலாம் விண்வெளிக்கு வீரர்கள், அவங்க போதும் எவ்வளோ நாளும். ஏன்னா விண்வெளிக்கு போயிட்டு வரும்போது மெலிஞ்சி உணவு இல்லாமல் அந்த இது அவங்க வந்து ரொம்ப ஸ்டார்வாகி வருவாங்க. அவங்க உடம்பு ரொம்ப பலவீனமாயிரும், வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் இருக்குமே. இது எடுத்துகிட்டு போகும்போது அந்த நீடே இல்லைன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்களோட பிரெயின் டேமேஜ், அது எல்லாமே இதை ப்ரிவென்ட் பண்ணி ரொம்ப. நான் அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், அது வந்து 36 போயிடுச்சு. எனக்கு 9 இருந்தது. இன் 3 months 36 போயிடுச்சு. 3 monthsல அப்பா அவ்வளோ விட்டமின் டி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆப்பிள் மரம் ஒரு குளிர் இடத்துல வளரலாம், ஆனால் ஒரு பாசி வெயில் இல்லைனா வரவே வராது. அது அவ்வளோ விட்டமின் டி உரியும். அதுவும் இந்த ப்ளூ க்ரீன்ன்ற அந்த ஃபைக்கோசைனின் என்ன பண்ணுதுன்னா, சூரிய அஸ்தமனம், சூரிய விடியல், ரொம்ப டல் டிம் லைட்டில் தான் விட்டமின் டி இருக்குது. காலை வெயிலில் குழந்தைங்க போட சொல்லுவோம். அந்த வெயிலில் இருக்கிற விட்டமின் டி அதிகமான அளவுக்கு அந்த லைட் இதை அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் அது ப்ளூ கலர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவோம், கிருஷ்ணருக்கு ப்ளூ கலர் சொல்லுவோம், கிருஷ்ணர் வந்து நீலவண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ளூன்றது சம்திங் ரிலேட்டட் டு காட் அப்படின்னு வச்சு நம்மளுக்கு அதுக்காண்டி தான் அவருக்கு கூட அந்த ப்ளூ கலர் கொடுத்தாங்களோ என்னமோ. அப்போ நம்ம வந்து ஈஸியாக அந்த அதோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்குவோம்ல, அதை மிஸ் பண்ண முடியல. கடல் ப்ளூ கலரில் இருக்குது, ஏன்னா அது வானத்தோட ரிஃப்ளெக்ஷன். சம்திங் ரிலேட்டட் டு லைஃப், டு எவால்வ், டு ரீஜென்ரேட் மை செல்ஃப். கண்டிப்பாக அந்த ஸ்பைருலினா எடுத்துக்கணும். ஸ்பைருலினான்றது இது புது பேரோ வெளியிலேருந்து கொண்டு வந்த பேரில், கடல் பாசி அதில் ஒரு டைப். ரைட். அப்போ ஒரு 100 வருஷம் வந்து ஆரோக்கியமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும்னா இதை எடுத்துக்கிட்டாலே நிச்சயமா அது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையான தகவல். அண்ட் இது வந்து இந்த இம்யூனிட்டி அவ்வளோ கூட்டுது. இந்த போஸ்ட் கோவிட்லலாம் வந்துட்டு அவங்க திருப்பி ரீஜென்ரேட் பண்ண, அவங்க உடம்பு வந்துட்டு அவ்வளோ டாக்ஸின்ஸ், நிறைய மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க, லிவரை வந்துட்டு லிவரில் இருக்க நச்சுக்கள் வெளியேற்ற, உடலை பழையபடி. நான் வந்து இது கொரோனா வந்த தடம் தெரியாமல், கொரோனாக்கு முன்னாடி என் உடம்பு எப்படி இருந்துச்சோ அப்படி நான் திருப்பி ரீவைண்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஸ்பைருலினா உணவில் எடுத்துக்கும் பொழுது அவங்க உடம்பு பிஃபோர் கோவிட்னா உடம்போட அசிடிட்டியை குறைச்சி ஆல்கலைனிட்டி ஆக்குறது மட்டும் இல்லாமல் என் உடம்புல ஆக்சிஜன் ரிச் ஆக்குது. பாருங்களேன், மனித ரத்தம் வந்து சிகப்பு கலரில் இருக்குல்ல, அதோடைய ஹீமோக்ளோபின் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதுதான் ஆக்சிஜன் கொண்டு போகுது. அந்த ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சரும் ஒரு குளோரோஃபில், ஸ்பைருலினாவோட குளோரோஃபில் ஸ்ட்ரக்சரும் வச்சு பார்த்தீங்கன்னா இது சிகப்பு கலரில் இருக்கும் படம், நீங்கள் கூகுள் எடுத்து பாருங்கள். இது வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும், இதுக்கு நடுவில் அயன் இருக்கும், இந்த குளோரோஃபிலுக்கு நடுவில் மெக்னீஷியம் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். தவிர இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இது அப்சார்ப்ஷன் முழுசாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போது மனித உடல் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும்னா பச்சை ரத்தம் குடிக்கணும். பச்சை ரத்தம்ன்றது பிளான்ட்டோட பிளட். ஸ்பைருலினாவோட பிளட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா அதோட பிளட் என்னது? குளோரோஃபில்.
நிறைய பேர் நீங்கள் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நிறைய என் கிளினிக் வர பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, பச்சை கலர் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. என்னங்க சரக்கு பாட்டில் மாதிரி எடுத்துகிட்டு வரீங்கன்னு நான் கேட்பேன். இல்லைங்க இது வந்து குளோரோஃபில் சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உங்கள் ரத்தம் நல்லா ஓடுறதுக்கு பச்சை ரத்தம் குடிக்கிறீங்கன்னு கிண்டலாக கேட்டேன். அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் அது என்ன எதுலன்னு பார்த்தா வெறும் குளோரோஃபில் சிரப்னு பயங்கர காஸ்ட்லியாக வைக்கிறாங்க. உண்மையாக இருக்கிற மூலப்பொருள் பார்த்தா ஸ்பைருலினாவோட ஜூஸ் தான் அது. ஓகே, குடித்தா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ புத்துணர்ச்சி, அவ்வளோ இளமையாக நம்ம ஃபீல் பண்ணலாம். நீங்கள் வேணால் நான் ரெகுலராக குடிச்சிடறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு எஸ்ஆர்கே என்னை பார்க்கும்போது, என்ன ஆஷா மேம் நீங்கள் அப்படியே இளமையாக இருக்கீங்களே, இல்லை உங்களுக்கும் கொடுக்குறேன். அப்போ நம்ம 2 பேரும் இளமையாக இன்னொரு வீடியோ கொடுத்தோம், இன்டர்வியூ கொடுத்தோம். ஸோ ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க மேம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் இந்த சீரீஸில் பேசலாம். ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற மாதிரி விஷயங்கள். ஸோ அதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். நன்றி. நன்றி. Andவர் 550 SD TMT bars with USA technology. ரூபலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ் தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு.